சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேதுபதி வந்து பேசுகிறாங்க. நீ வந்து எங்கள் எல்லா உயிருமே நீ காப்பாற்றிருக்க, இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க, உனக்கு வந்து கல்யாணம் நடக்க போது, நீ சந்தோஷமாக இருக்கணும், அப்பா உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னார், அதை வச்சு நல்லபடியாக ஒரு இடம் வாங்கி நல்லபடியாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கெல்லாம் ஒரு பார்ட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக வந்து போஸ் கிட்ட பேசுகிறாரு. போஸு பார்த்தீங்க அப்படின்னா சரிண்ணே கண்டிப்பாக நான் வந்து நல்லபடியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் தான், நல்லா செம்மையாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னதான் டிவோர்ஸ் ஆக போகிறதா இருந்தாலும் தனியாக தானே இருக்கா, சரி போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தீங்க அப்படின்னா மலர்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க. கதவை சாத்திட்டு பார்த்தீங்க அப்படின்னா மலர்கிட்ட ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுகிறாங்க. என்னதான் வந்து எத்தனை பொண்ணுங்க என் வாழ்க்கையில் வந்தாலும் நீ தான் வந்து எப்போதுமே என் ராணி, மகாராணி, உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து ரொம்பவே நடித்து மலர்கிட்ட பேசுகிறாங்க. மலர்கிட்ட பார்த்தீங்கன்னா தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் மலர் பார்த்தீங்க அப்படின்னா போஸை தடுத்து வெளியே துரத்திட்டாங்க. போஸோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா மலர்கிட்ட கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் மலர் பார்த்தீங்க அப்படின்னா போஸ் வந்து தன்னோட வாழ்க்கையை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது, அவங்க வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி வந்து ராஜாங்க மையா கிட்ட சொல்கிறாங்க. அவரும் பார்த்தீங்க அப்படின்னா 12th பரீட்சை எழுதினோடனே நான் வந்து நானே வக்கீலுக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.